Namaste students, welcome to our online commerce class. In last class, we discussed about Reserve Bank of India, need for study of service businesses, and then we saw historical background of central bank, and then some of the definition we saw in last class, previous class. Okay, so in this class what we are going to discuss means origin of RBI, and then organizational structure of RBI, and then functions of RBI. Okay, this only we are going to discuss in this class. Okay, so these are the functions of the RBI. So we'll see the explanation of origin of RBI. So origin of RBI, Reserve Bank of India எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் origin of RBI. ஓகேவா? ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து எதில் ஸ்டாப் பண்ணோம்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு இஷ்யூ நோட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கரன்சி நோட்ஸ்லாம் இருக்குல்ல, வந்து அந்த நோட்டெல்லாம் இந்த பேங்க் தான் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து த ராயல் கமிஷன் அண்ட் தி இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் வந்து இது வந்து ஒரு கமிஷன். ஓகேவா? வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படி சொல்கிறதுனா ஒரு போர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு கமிட்டின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து ஜேஎம் கினேஸ் அண்ட் சர் எர்னஸ்ட் கேபிள். ஓகேவா? இவங்க என்ன வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ரெக்கமெண்டட் டு கிரியேட் அ சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? ஸோ இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் செப்ரேட்டாக ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மெம்பர்ஸும், இந்த கமிட்டியில் இருக்க 2 மெம்பர்ஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஆஸ் அ ரிசல்ட், அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க்காக வந்து 1934 சட்டப்படி வந்தது. ஓகேவா? இட் வாஸ் பாஸ்ட் ஆன் 1934. வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1934. ஆனால் அது எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க, அப்படி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா April 1, 1935. ஓகேவா? ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி ஷேர் கேபிட்டல் ஆஃப் 5 crores. ஸோ வந்து இதுக்கு முதலீடு பார்த்திங்கன்னா 5 crores இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஓகேவா? ஒரு ஷேர் வந்து 100 rupees ஈச் வந்து அவங்க அந்த ஷேரை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து வாங்கினாங்க. ஸோ வந்து ப்ரைவேட் பீப்புள் தான் வந்து இந்த பேங்க்கோட ஷேர்ஸை வாங்கி 5 crores வந்து ஷேராக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 crores இருந்தது. ஓகேவா? ஸோ அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில். அண்ட் இட் இஸ் மூவ் டு மும்பை இன் 1937. ஓகேவா? ஸோ 1935 ஸ்டார்ட் பண்ணி வந்து 5 crores கேபிட்டலோட வந்து என்டையர் ஷேர் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கல்கட்டாவில் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்லோலி 1937 பார்த்திங்கன்னா மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தானே இருந்தாங்க ஃபுல்லாக வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகி வந்து இன் 1948 வந்து எல்லா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவாம்மா? ஸோ அப்போ இன் 1949 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்பிஐ இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை தி கவர்மெண்ட். இட் பிகம்ஸ் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க்காக நம்மளோட கண்ட்ரிக்கு வந்தது அப்படின்றதோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ வந்து ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இன் 1947 சென்ட்ரல் பேங்க்காக
இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பர்மாவில் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947. இன் ஜூன் 1948 பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பாகிஸ்தானுக்கும் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல்னு எடுத்தோன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன் தானே. ஸோ வந்து எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டன்சர், நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் மேம், நெக்ஸ்ட் வந்து இன்சார்ஜஸ், நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் தி ஹெட் ஆஃபீஸ் இன் மும்பை. ஓகேவா? மும்பையில் தான் வந்து நம்மளோட ஹெட் ஆஃபீஸ். எப்போன்னு பார்த்திங்கன்னா 2017. ஓகே. Here 2017 33 departments were there. Okay, so in zonal offices are mainly at Mumbai, Delhi, Chennai and Calcutta. So வந்து மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒன்று இருக்குது, டெல்லியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது. ஸோ இந்த 4 பிளேசஸ்லேயும் வந்து ஆர்பிஐ ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித் த கவர்னர் ஹெட். ஸோ வந்து சென்னையில் இருக்க ஆர்பிஐயும் வந்து ஹெட் ஆஃப் த ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அண்ட் 19 ரீஜனல் ஆஃபீஸஸ் அண்ட் 11 சப் ஆஃபீஸஸ் ஆர் தேர் இன் 2017. ஓகே. ஸோ ஆல் திஸ் ஆர்பிஐ ஆர் கவர்ன்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வந்து ஆர்பிஐ வந்து யார் பார்த்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 21 மெம்பர்ஸையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 21 மெம்பர்ஸையும் சேர்த்து தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க ஆர்பிஐயை. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த 21 மெம்பர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் வந்து ஒரு கவர்னர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து அவங்களுக்கு கீழே 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு. இப்போ பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, ஸோ வந்து பிஸ்னஸ் ஃபீல்டு, ஸோ வந்து இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டுலேருந்து ஒரு டைரக்டர்ஸ் அந்த ஆர்பிஐயில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து 2 அஃபிஷியல்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4 டைரக்டர்ஸ் இன் 1 ஈச் லோக்கல் போர்டு. ஓகேவா? ஸோ வந்து 4 டைரக்டர்ஸ் வந்து அங்கங்கே ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வி ஆர் கோயிங் டு சி தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட வேலை என்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். ஸோ வந்து இவங்க தான் எல்லா பேங்க்குக்குமே ஹெட். ஆர்பிஐ தான் வந்து என்ன சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரியில். ஸோ ஆல் அதர் பேங்க்ஸ் ஆர் அண்டர் தி ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐக்கு கீழே தான் வந்து மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பார்ட் வந்து லீடர்ஷிப்லேயும் வந்து அதே மாதிரி மற்ற பேங்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுறதுலையும் அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா India's representative in World Financial Institution, regulator and supervisor of India banking system, monetary authority, closely monitoring economic parameters and promptly responding to new challenges. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு லீடராக வந்து ஒரு பேங்க்கோட சூப்பர்வைசரியாக என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ரேட்டிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ வந்து எப்பயுமே 1948 வந்து நம்ம ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட், மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ, பேங்கர்ஸ் பேங்க், அண்ட் தென் பேங்கர்ஸ் பேங்க், and then controller of credit and liquidity, and then அந்த credit controlலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து quantitative method of credit control, இன்னொன்று வந்து qualitative credit control. ஓகே. குவான்டிடேட்டிவில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் பாலிசி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் மார்க்கெட் ஆப்ரேஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவில் பார்த்தீங்கன்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட், டைரக்ட் ஆக்ஷன் அண்ட் மாரல் சுவேஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட்,
and clearing house service, custodian of foreign exchange, maintenance of foreign exchange rate, and collection of publication of authentic data. Okay, but these are the traditional functions of the RBI. So next one of the function is promotional function. First வந்து நம்ம leadership and supervisory functionல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் traditional function என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அவங்க வந்து ஒரு செக்டாரை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nurturing the banking habits among the public and grievances settlement measures, when agriculture development, promotion of small scale industries, facilitates foreign trade and supports cooperative sector. ஸோ வந்து இந்த மாதிரியான எல்லா செக்டார்ஸ்லேயுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்றது தான் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? நவ் வி ஆர் கோயிங் டு see the explanation, detailed explanation of the side headings. Okay, so leadership and supervisory function. So first function வந்து leadership and supervisory function, next traditional function, and next one last one is promotional functions. Under that we have several side headings. Okay வா? ஸோ side headings வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து அதோட மீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகேவா? now we'll see the brief explanation of each and every side headings. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சைட் ஹெட்டிங்லேயே என்ன தெரியுது, ஆர்பிஐ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது இந்தியாவுக்கு வந்து மற்ற வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரியோட வந்து அவங்க ஃபினான்ஷியல் டீலிங் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்பிஐ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சைட் ஹெட்டிங்லேயே புரியுது. ஓகேவா? தே ஆர் மெயின்டைனிங் தி ஹார்மனி ஆஃப் வந்து ஹார்மனினா குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ பேசில் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன், there's a பேங்கிங் சூப்பர்விஷன். ஓகேவா? ஸோ வந்து இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேங்கிங் என்ன வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் 1945. ஸோ 1945லேயே நம்ம இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற கமிட்டியில் ஒரு மெம்பராக இந்தியா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆர்பிஐ தான் வந்து அந்த ஒரு மெம்பரை ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இந்த கமிட்டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் தி இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். நம்ம ஹோல் இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டமே பார்த்திங்கன்னா யார் கையில் இருக்குது, யார் சூப்பர்வைஸ் பண்ணுறது, யார் ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்குக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லா பேங்க்குமே லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது ஆர்பிஐ தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுற வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பப்போ இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல் அதர் பேங்க்ஸ் ஆர் கால்ட் அஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆர்பிஐ கீழே இருக்க பேங்க்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா பேங்க்ஸ்க்குமே வந்து கண்ட்ரோல் யார் பண்ணுறதுன்னா ஆர்பிஐ பண்ணுறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரினா நத்திங் பட் மணி. ஓகேவா? ஸோ எல்லா எல்லா மானிட்டரி கண்ட்ரோலும் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் நியூ பாலிசிஸ் கொண்டு வரணும் நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தாலும் வந்து ஆர்பிஐயோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் கண்ட்ரோலிங் தி எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா? நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த விதத்தில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து இன்னொரு மற்ற கண்ட்ரீஸ் கூட வந்து நம்ம எந்த ஒரு கடனும் வச்சுருக்கக்கூடாது வித்தவுட் தி பெர்மிஷன் ஆஃப் தி ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ ஆல் த மானிட்டரி இஸ் ஆத்தரைஸ்டு பை தி ஆர்பிஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் நம்மளோட கண்ட்ரியை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த விதத்தில்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேலைவாய்ப்புலேயும் சரி, வந்து நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் சரி, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ரெவென்யூஸ் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் வந்து அதுக்குன்னு ஒரு போர்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆன் தி க்ரோத். அவங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், நிறைய க்ரோத் தென் டெவலப்மெண்ட் வந்து அடையணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். இப்போ வந்து ஆர்பிஐக்கு வர
நிறைய நியூ சேலஞ்சஸ் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு அழகாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு சர்க்குலர் விட்டு, ஒரு சர்க்குலர்னால் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நியூ சேலஞ்சஸ்னால் வந்து என்னென்ன புதுப்பிக்கலாம், வந்து என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் மாதிரி சென்ட் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி leadership and supervisory functions of the RBI. Okay, next we are going to see the traditional functions. So already it has been practiced in the RBI. Okay, so in that first one is banker and financial advisor to the government. So சைடிங்கில் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கே வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ லோன்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியலாக எவ்வளோ நீட்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்துக்கிறது, அவங்களோட கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தே வந்து ஆக்ட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வர்டைசர் டு தி கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. மோனோபோலினா தனித்துவம். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ மட்டும்தான் வந்து எல்லா கரன்சி நோட்டும் பிரிண்ட் பண்ணுறது எக்ஸப்ட் ₹1 நோட். ஓகேவா, ஸோ ₹1 நோட் யார் வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா, வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரி தான் வந்து ₹1 நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறது. அதை தவிர்த்து மற்ற எல்லா கரன்சியுமே வந்து ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே தான் வந்து எல்லா கரன்சியுமே பிரிண்ட் ஆகுது. வந்து எந்த பிளேஸில் வந்து கரன்சி நோட் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நாசிக், திவாஸ், சல்போனி, மைசூர் அண்ட் ஓஷங்காபாத். ஓகேவா, ஸோ இந்த பிளேஸ்லஸ் தான் நம்ம இந்தியாக்குள்ளேயே தான் வந்து இந்த கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க். ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இவங்க ஒரு பேங்கர் கிடையாது, மற்ற பேங்க்ஸ்க்கும் வந்து இவங்க தான் வந்து பேங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லா பேங்க்கோட அக்கௌண்ட்ஸும் யார் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து மற்ற பேங்க் ஏதாச்சும் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும் ஆர்பிஐயில் கேஷ். ஓகேவா, வந்து அதே மாதிரி ஏதாச்சும் லோன்ஸ்னாலும் இவங்கக்கிட்ட தான் வாங்க முடியும். ஓகேவா, கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ வந்து எல்லா மற்ற பேங்க்ஸோட கடன் எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து பொறுப்பாவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். ஓகேவாம்மா.